கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மறுபடியுமாய் இந்த தபசு காலங்களிலும் ஆத்தும நேசரின் அங்க மகத்துவம் என்கிற தியான வேளை பகுதிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒருவேளை பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறதைப் போல சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவபலனாய் இருக்கிறது. அந்த விசுவாசத்தோடு கூட தியானத்திற்குள்ள போவோம். முதலாவது அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமே. நேசிக்கிறீங்க நல்ல ஆண்டவரே, மறுபடியுமாய் புதியதொரு நாளை தந்திருக்கிறீங்கப்பா. இந்த நாளிலும் உடைய சிலுவை பாடு மரணங்களை குறித்து தியானிக்கிற நாங்கள் உடைய அங்க மகத்துவங்கள் ஒவ்வொன்றையும் குறித்து தியானிக்கிற ஒரு நல்ல ஒரு தருணத்தை தந்திருக்கிறீங்கப்பா. தியானிக்கிற நாங்கள் மெய்யாகவே எங்கள் பாவங்களை விட்டு ஒழிந்து உமக்கு முன்பாக பரிசுத்த ஜாதியாய் நிற்பதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. மீதமுள்ள நேரங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாருங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு ஆத்துமநேசரின் கண். அதற்கு ஆதாரமாய் சொல்லப்பட்டிருக்கிற சில வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். முதலாவதாக லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டார். எபிரெயர் 5:7 வாசிக்கும் போது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார். மார்க் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். மார்க் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்தார் என்பது போதனை. இரட்சகரின் திருக்கண்ணை பற்றியும் சில குறிப்புகளை நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. அவைகளில் 3ஐ நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். நாளைய தினமும் அதை குறித்து தியானிக்கலாம். முதலாவதாக இயேசுவின் கண் அழுதது என்று பார்க்கிறோம். இயேசுவானவர் 3 தரம் கண்ணீர் விட்டதாக நாம் வேதத்தின் மூலமாக அறிய முடியும். முதலாவதாக யோவான் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே லாசருவின் மரணத்திற்காகவும், லூக்கா 19ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே எருசலேமுக்காகவும், எபிரெயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சர்வலோகத்துக்காகவும் இயேசுவின் கண்ணீர் விட்டு இருக்கிறது என்று பார்க்கிறோம். எபிரெயர் நிருபத்தில் அவர் கண்ணீர் விட்டதை பற்றி சொல்லிய குறிப்பு கெத்செமனேயின் கண்ணீரை விசேஷித்து குறித்தாலும், மாம்சத்தில் இருந்த நாட்களில் என்ற வார்த்தைகள் அவர் ஜீவ காலத்தில் எல்லாம் சர்வலோகத்துக்காக தாம் ஏற்றுக்கொண்ட பெரிய வேலையை நினைத்து கண்ணீர் விட்டார் என்பதை காட்டுகிறது. இந்த 33 வருஷத்திலும் அவர் சிரித்தார் என்பதாக யாதொரு குறிப்பும் வேதத்திலே தெரிகிறதில்லை. ஒரே ஒரு தரம் மாத்திரம் ஆவியிலே களி கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறதை லூக்கா சுவிசேஷகன் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே எழுதி வைத்திருக்கிறார். இரண்டாவதாக இயேசுவின் கண் தூங்கினது. அவர் தூங்கினதாக வருகிற இந்த ஒரே ஒரு குறிப்பு வீட்டுக்குள் அல்ல, ஊருக்குள் அல்ல, மலையில் அல்ல, தனிமையில் அல்ல, கடலுக்குள் கப்பலே அவர் தூங்கின வீடாய் கட்டிலாயிருந்தது. அப்போது படகு நிற்காமல் ஓடிற்று, மேலும் கடலில் பெரும் காற்று உண்டாயிற்று என்று மத்தேயு சுவிசேஷகன் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார். மூன்றாவதாக இயேசுவின் கண் பாவ வெறுப்பை காட்டினது. பாவத்தின் மேல் வெறுப்பை காட்டினது. நமது இரட்சகர் தமது ஊழிய காலத்தில் 7 அற்புதங்களை ஓய்வு நாளில் நடப்பித்தார் என்பதாக அறிய முடியும். ஓர் ஓய்வு நாளில் அவர் அற்புதம் செய்ய போகிறதை இட்டு ஜனங்கள் அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு தயாராயிருந்ததை அறிந்து அவருடைய இருதய கடினத்து நிமித்தம் அவர் கண்களினால் கோபமாய் பார்த்தார் என்பது தியானிக்க போகிறோம். இப்பொழுது தியானம். ஆத்துமநேசரின் கண் அழுதது என்கிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலும் கண்ணீரை ததும்ப பண்ணுகிறது அல்லவா? எல்லோருடைய கண்ணீரையும் துடைத்து அவர்களை மகிழ்ச்சியினால் இடை கட்டுகிறவர் அழுகிறார். இரட்சகா,
உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றன. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி போட்ட எருசலேமை கண்டவுடனே நீர் மனம் தாழாமல் அழுகிறீர். என் ஆத்துமாவாகிய ஞான எருசலேமுக்காக நீர் எத்தனை தரம் அழுதீரோ. என் இருதய கடினம் உம்மை அழ செய்து உமது திருக்கண்களை நீராக பிழிந்து விட்டதப்பா. எனக்கு கிடைத்த இரட்சணிய காலத்தை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ளவில்லை என்கிற ஆற்றாமை உமக்கல்லவோ உண்டு. நானோ வெயிலில் வைக்கப்பட்ட களிமண்ணை போல கெட்டியாகி போனேனே, கடின இருதயமடைந்து போய்விட்டேனே. நீரோ எனக்காக நெருப்பிலிட்ட மெழுகை போல உருகி அனுதாபப்பட்டு கண்ணீர் சொரிகிறீர். ஆம், ஏனெனில் என் அழிவின் தன்மையை நான் அறியாவிட்டாலும் அது உமக்கு நன்றாய் தெரியும். எருசலேமே, எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை குட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாய் நான் உன்னை எத்தனை தரமோ சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். உனக்கோ மலமில்லாமல் போயிற்றே என்று அங்கலாய்க்கிற கர்த்தர் எனக்காக நன்றாய் அழிகிறீரப்பா. உம்முடைய ஆவி என் நிமித்தமாய் பட வேண்டிய எல்லாவற்றையும் சகிக்க மனதுள்ளதாயிருந்தது. ஆனால் என் பலவீன மாம்சத்தை எடுத்ததையிட்டு தூங்காமலும் உறங்காமலும் இருந்து இஸ்ரவேலை காக்கிற நீர் தூங்கினீர். நீர் தூங்கினவுடனே கடலும் அலையும் பெரும் காற்றும் தங்கள் அதிகாரத்தை கொண்டு சீசர்களை பயமுறுத்தின. இரட்சகா, இதை நாங்கள் அடிக்கடி எங்கள் ஆத்துமாவிலே உணர்கிறோம் அப்பா. நீர் உமது கண்ணை மூடும் போது நான் மிகவும் பாடுபடுகிறேனே. பிசாசு, பாவம், உலகம் என்னும் சத்துருக்கள் நான் இராமலே போகத்தக்கதாக எங்களுக்கு விரதமாய் எழும்பி நிற்கின்றனப்பா. ஆகையால் இரட்சகா, அடியான் முகமாய் திரும்பி அருளும். உம்முடைய கண் ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் ஒரு நொடியும் மூடாதிருக்கும்படியாகவும் எங்களை விட்டு விலகாதிருக்கும்படியாகவும் உதவி செய்யும். இரட்சகா, உதவி செய்யும். துதி அழுத கண்ணை ஆனந்த கண்ணாக மாற்றும் என் இரட்சகருக்கு என்னாலும் ஸ்தோத்திரம், என்னாலும் ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, ஆத்துமனேஸ்வருடைய கண் அழுதது, ஆத்துமனேஸ்வருடைய கண் தூங்கினது, ஆத்துமனேஸ்வருடைய கண் பாவத்தின் மேல் வெறுப்பை காட்டினது. பிசாசு, உலகம், பாவம் இவை அத்தனையும் வெறுப்பாய் நோக்கினது. ஆம், இன்றைக்கும் பாவிகளாகி நம்மை நேசிக்கிற கர்த்தர் நம்மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உடைய கண்களை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆம் ஆண்டவரே, ஆண்டவரே, லாசருவுக்காக அழுதீர், எருசலேமுக்காக அழுதீர், சர்வலோகத்தின் பாவங்களை நினைத்து அழுதீரப்பா. ஆண்டவரே, படகிலே போன பொழுது சீசர்கள் உம்மோடு கூட உறவாட விட்டு மறந்தபடியினாலே படகினை பின்னணியத்திலே போய் நித்திரையாயிருந்தீர். ஆண்டவரே, பாவத்தின் மேல் வெறுப்பை உடைய கண்கள் காட்டினது என்கிற வார்த்தையை நாங்கள் வாசித்தறியும் பொழுது மெய்யாகவே உம்மோடு கூட உள்ள உறவிலே நாங்கள் இன்னும் அதிகமாய் புதுப்பிக்கப்பட்ட அனுபவத்தோடு உம்மை மகிமைப்படுத்த உதவி செய். இந்த நாளின் காலை நேரத்திலும் அந்த விசுவாசத்தோடு தங்களை தாழ்த்தி தருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்களுக்காக அழுத கண், எங்களுக்காக எல்லா பாவத்தையும் சாபத்தையும் அருவருப்பையும் ஆண்டவர் நீக்கும்படியாக கோபமாய் பார்த்த கண், இதை நினைத்து மனதார நன்றி சொல்கிறோம். இப்பொழுது இந்த காலை நேரத்திலும் ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய விசேஷித்த கிருபைகளை தாருங்க. குறைவுகளாய் இருக்கிற காரியங்களை விலகி போக பண்ணுங்க. உடைய நிறைவு மாத்திரம் பிள்ளைகளை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகள், வேலை பார்க்கிற பிள்ளைகள், வேலை வாய்ப்புக்கென்று காத்திருக்கிற பிள்ளைகள், வெளிநாடு போக வேண்டும் என்று இருக்கிற பிள்ளைகள், புதியதாய் தொழில் தொடங்க வேண்டும் என்று காத்திருக்கிற பிள்ளைகள், திருமண காரியங்கள், கர்ப்பத்தின் கனிகள், கையின் பிரயாசங்கள், தொழில்கள், வியாபாரங்கள், விவசாயங்கள், இன்னுமாய் பற்பல நிலைமைகளிலே தங்கள் காரியங்களுக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தம்முடைய பலத்தினால் இடைகட்டுவீராக. இப்பொழுதும் சகலத்தையும் தாழ்த்தி கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளின் பிரயாணங்கள், பிரயாசங்கள் எல்லாம் தேவனாய கர்த்தர் எங்கள் பிள்ளைகளுக்கு நன்மைக்கு ஏதோ நடத்தி தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவை யாவையும் கர்த்தரை தந்து ஜபிக்கிறோம். எங்கள் ஜபங்களை கேட்டருளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் அவருடைய அங்க மகத்துவங்களை குறித்து தியானிக்கிறோம்.
ஒவ்வொரு அவயவங்களும் நமக்காகவே இத்தனை பாடுகளையும் அனுபவித்தது என்பதை உணர்ந்து அவருடைய நெருங்கி சேர்வோம். அவர் தாமே நம்மை பலப்படுத்தி சகாயம் செய்வாராக. மறுபடியும் இன்னொரு தியான வேளையில் சந்திக்கிறோம். God bless you.